ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் அடுத்து போயிட்டு வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ எதனால் நான் இங்கே வரலன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது எதனால் ஸ்டாப் பண்ணாங்கன்ற விஷயத்தையும் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து அவங்களோட ஆன்மா தான் இங்கே இருக்குன்றனால இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் பர்சனலாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டார். அவருக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்ததாக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நடக்க வேண்டிய ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணலை. இருந்தாலுமே வந்து நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, எப்படி நீங்கள் அப்போ பீஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணது அந்த ஆன்மாவை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேனிஷ் பண்ணுறதுக்காக தான். அவங்க வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியல வரவங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கட்டும். எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக அவங்க கூட பேசிவிட்டு ஸ்மூத்தான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக வந்து ட்ரை பண்ணார். அதை தான் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் நடந்தது. அப்புறம் ஏன்டா நீ மறுபடியும் இங்கே வந்திருக்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எதுக்காக நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னா, ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு அவர் வந்திருந்தார், மிஸ்டர் ஜோசப். ஸோ அவர் வந்திருந்த அந்த டைமில் இவர் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்காக இவர் தனியாக தான் வந்திருந்தார். ஏன்னா இப்போ அவங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க கூட பேசினா அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பேசி அவங்கள வந்து இந்த வீட்டிலேருந்து வந்து இருக்க வேண்டாம்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக வந்திருக்காரு. அவர் பண்ண தப்பே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தது தான். அது என்ன நடந்ததுன்னா, அவர் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு நைட் டைமில். ஸோ அப்போ ட்ரை பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ரெயின் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இவரால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பயத்தோட அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக முடியல. அதுக்கப்புறம் சடனாக என்ன ஆச்சுன்றது அவருக்கே தெரியல. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுந்திருக்காரு. எழுந்து பார்த்தா ஹாலில் வந்து படுத்து கிடந்திருக்கார் ஆள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பயத்தில் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கதவு வந்து திறந்துருக்காரு. அந்த டைமில் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆன உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு எனக்கு அவர் ஆன் த வேல அவங்க வீட்டுக்கு போகிறப்ப தான் என்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணார் ஃபோன் காலில். மறுபடியும் நான் வந்து ஒரு வாட்டி வீடியோ பண்ணலாமா அப்படின்றத அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டேன். நம்ம ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பண்ணுங்கள், ஆனால் வந்து சேஃபாக பண்ணுங்கள், ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப அக்ரெசிவாக வந்து காட்டியிருக்கு. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா சேஃபாக பண்ணுங்கள் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ரைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ கிளம்பி நேராக இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்ததே 11:45 தான். வந்துட்டு நைட் விஷனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நைட் விஷன் கனெக்டே ஆகலை. அது கூட போராடி இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நைட் விஷன் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. ஏன்னா 24/7 வந்து பார்த்திங்கன்னா அது ரெக்கார்டிங்கில் இருக்கும். சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சொதப்போம். ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெக்கார்டிங்லேயே இருக்கிறனால அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ன்றதுக்காக இவ்வளோ நேரம் அந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணி இப்போ பக்காவாக வச்சுட்டேன். வெளியே ஹாலில் இருக்குது. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமில் இருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறேன்ற விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வீடு எப்படி இருக்குன்றது. தெரியாதவங்களுக்காக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோட லிங்க் இருக்குது. அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இங்கே நடக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாமா? கைஸ் டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12
யாருமே இல்லை. நம்ம பேக்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஓகே, போன வாட்டி செக் பண்ண மாதிரியே உங்களுக்காக ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டிடுறேன். நத்திங். அண்ட் அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நத்திங். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நத்திங். ஓகே, ஃபைனலி ஹால் இதுதான். அது இங்கே நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நத்திங். ஓகே ஃபைன். செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரப்பே வெயிட்டாக ஒரு கட்டு வந்துட்டேன். ஆனால் தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான குறிக்கோளோட தான் இருக்கேன் நானுமே. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்டு போன வாட்டி நம்ம இங்கே வந்தப்போ இருந்த ரெஸ்பான்ஸை விட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோசப் ப்ரோ வந்து இங்கே வந்திருந்தப்ப இருந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பல சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதனால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சில விஷயம் பண்ண போகிறேன். அவங்க ஃபஸ்ட்டு இங்கே வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. அந்த டைமில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பண்ணிவிட்டு வெளியே போய் ஆகணும். ஸோ அதை தான் பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஏற்கனவே நிறைய இடத்துக்கு வந்து தனியாக போயிட்டு பல அனுபவங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் பயத்தோட வீடியோ பாருங்கள். என்னை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் ஆனால் வந்து வீடியோவை த்ரில்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே, நூர் சிஸ்டர் இருக்கீங்களா? இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால்? ப்ளீஸ். இதெல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். எதுக்காக இதை ஓப்பனில் வச்சுருக்கேன்னா செம்மையாக ஸ்வெட் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ நான் ஃபேன்லாம் போட்டேன்னா இங்கே கேட்குற சின்ன சின்ன சத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இந்த இடத்துல எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேன் நிறையா இருக்குது, இருந்துமே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். ஓகே சிஸ்டர் இருக்கீங்களா? இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுங்க. போன வாட்டி உங்களை பிடிச்சவர் இங்கே வந்திருந்தார். ஏன் அவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயமுறுத்துனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? செம எக்ஸ்ட்ரீம். ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட பேசுங்க சிஸ்டர். போன வாட்டி சரியாக அவங்க கூட பேச முடியல. ரொம்ப நேரம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேவும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு டே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் நெக்ஸ்ட் டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்மிஷன் இல்லாதனால இங்கேருந்து போயிட்டேன். இன்றைக்கி நான் மறுபடியும் வந்திருக்கேன். உங்க கூட பேச முடியுமா? இன்னும் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் வச்சு தட்டுற மாதிரி இருக்கு. கேட்குது எனக்கு சவுண்டு தெளிவா? அது வெளியேந்து வருதா? அந்த கிளாஸ் டோர் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கல, அதனால் வெளியேந்து வருதா இல்லை கிச்சன் சைட்லேருந்து வருதான்னு எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. ஓகே சிஸ்டர் இருக்கீங்களா? நான் பேசுவது கேட்கிறதா? உண்மையிலே ரொம்ப ரொம்ப செம்ம கஷ்டமாக இருக்குது. செம்ம ஃபிட்டாகுதுப்பா. உங்களுக்காக வேர்த்து விறுவிறுத்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என் கூட பேச மாட்டீங்களா? வந்து
லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருந்தப்ப உங்களை பார்த்தேன், மறுபடியும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். உங்கள் பேர் நூர் தானே? இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டவுனு குத்தன மாதிரி சவுண்டு கேட்டது. ஹலோ, என்னை இங்கே உள்ளே வர வைக்கிறீங்களா? நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ என் கூட பேச முடியுமா? இப்போ இந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா என்ன? ஒரு வேளை என் கூட பேச முடியுமா? ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சல் 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 சலங்க சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த இஸ்லாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஹலோ, யார் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் என் கூட பேச முடியுமா? இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோல் வாங்கிட்டே இருக்கா? இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சாமியே இல்லையா? ஒரு வேளை சாமியோட சக்தியே இல்லாமல் இருக்கா? நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி சின்ன சின்ன சத்தம் அறிகுறி எல்லாமே கொடுக்குறீங்க, ஓகே ஃபைன், அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. நான் அவங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன். உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணல. நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து போயிடணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணி உங்கள் கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கலாமா? என்னை உங்கள் பிரதராக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை என்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் அழறீங்களா? ஹலோ, நூர் சிஸ்டர், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா தைரியமாக என் பக்கத்தில் வரலாம். நீங்கள் என் பக்கத்தில் வந்து பேசலாம். நான் உங்களை பார்த்து பயப்படலை, அதனால தான் நான் மறுபடியும் தனியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயம் இல்லை அப்படின்றது. உங்களுக்கு அது புரிஞ்சிருந்தால் இப்போ நீங்கள் தைரியமாக வந்து உங்கள் ப்ரெசன்ஸை என்கிட்ட காமிக்கலாம். டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டேன். மேலே சரியும் லாக் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம மட்டும்தான். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்கிட்ட? வேறு ஏதாவது
நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா தைரியமாக என்கிட்ட வந்து சொல்லலாம். இது நைட் விஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து மானிட்டரிங்க தான் நான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஓகே எஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அது நம்ம லைட் வந்து ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது நடந்தால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் லைட்டு தேவைப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் அவங்க வராங்க இல்லைன்றதுக்கு. ஓகே சுத்தம் முடியல. கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ், இவ்வளோ வேர்த்து விறுவிறுக்க நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு 10K லைக்ஸ் வந்து கொண்டு வாங்க. நானும் ஒரு வீடியோலையும் உங்கள்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் 10K லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்கன்னு. ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஓகேவா? இப்போ ஒரு வாய்ஸ் தெளிவாக கேட்டது எனக்கு. ஓ மை காட், சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஓகே, இந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஹலோ, இங்கே தான் இருக்கியா? ஹலோ, oh my god. உள்ள யாரு? ஹலோ, இங்கே பாருங்க, இங்கேயும் யாரும் இல்லை. ஓ காட், என்ன நடக்குதுங்க? சத்தியமாக நல்லா எதுவுமே புரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவங்க வந்துட்டான்ற ப்ரெசன்ஸ் வந்து நம்மள்கிட்ட காமிக்கிறாங்க. ஓகே சிஸ்டர், இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டேன்ற ப்ரெசன்ஸை நீங்கள் எனக்கு காமிச்சிட்ருக்கீங்க. ஓகே ஃபைன், எனக்கு அது எல்லாமே புரியுது. பட் நீங்கள் முன்னாடி வர முடியுமா? நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் ஃபேன் போட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம். நான் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள்கிட்ட லைக்ஸை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆன் பண்ணேன். ஆன் பண்ண உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்குது. ப்ளீஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நான் இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா
என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமா ஏதாவது? இதுலேயே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ ஷிட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி அவங்க வந்துட்டாங்க புள்ள. நீங்கள் நிஜமா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். அந்த டோர் ஸ்லைட் ஆனது, அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு சவுண்டு கேட்டது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இங்கே வந்து இப்போ நான் இருக்கிற இடம் வரைக்கும் எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஓகே, என்னை பயமுறுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் என்னை பயமுறுத்தணும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கிங்க. உங்க கூட பொலைட்டாக நான் வந்து பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இருக்கீங்களா? ஹலோ, இருந்தீங்கன்னா தைரியமாக இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து பேசலாம். எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. நீங்கள் என்னை பயமுறுத்துறதுக்கு தான் இவ்வளவும் ட்ரை பண்ணுறீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் என்னை பயமுறுத்த வேண்டாம். நான் இவ்வளோ பொலைட்டாக கூலாக சொல்கிறேன். என்னை தயவு செஞ்சு பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்கள் கூட பேசணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே வந்துருக்கேன். நீங்கள் எதுக்காக உங்களோட லவ்வரை அட்டாக் பண்ணிங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா? அவர் நைட்டு அன்கான்ஷியஸ்க்கு போயிருக்காரு. அன்கான்ஷியஸ்க்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரியல. அன்றைக்கி நைட்டு இங்கே என்ன நடந்ததுன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா? போன வாட்டி அந்த உருவத்தை பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து டக்குன்னு அங்கே ஏதோ கருப்பு கலரில் வந்து நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. மனப்பிரமு. ஓகே, 2 இப்போ நான் இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணால் நீங்கள் இங்கே வருவீங்களா? கரெக்டாக 30 செகண்ட் வெயிட். உங்களுக்காக இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டையும் அணைக்க போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டையும் அணைச்சிட்டிங்க. ஆனால் என்கிட்ட இருக்க லைட்டை இதையுமே நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு 30 கவுண்ட் பண்ணுவேன். 30 செகண்ட்குள்ளே நீங்கள் என் பக்கத்தில் வரலாம், என்கிட்ட பேசலாம். ஏன்னா உங்களோட வாய்ஸ் வந்து கேட்குது எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வர முடியுமா? ப்ளீஸ் வாங்க. ஓகே, லைட் ஆஃப் பண்ணுறேன். 3, 2, 1 கோ. நான் இப்போ இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். நீ இருக்கிற அதே பீச் டார்க்கில் தான் நான் நிற்கிறேன். ஓகே, உன்னால் என்கிட்ட வந்து பேச முடியுமா? ஓகே, நான் இந்த மானிட்டர் கூட பார்க்க மாட்டேன். இங்கே இருக்கிற மானிட்டர் நான் திரும்பி கூட பார்க்கல. நான் எப்படியும் நிற்கிறேன். இப்போ என் பக்கத்தில் வந்து என் கூட பேச முடியுமா உன்னால்?
இவ்வளோ விஷயத்த உன்னால் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசவும் முடியும் உன்னால். நான் போன வாட்டி வந்தப்போ நான் உன்னை வந்து நேருக்கு நேர் பார்த்தேன் கண்ணால். ஆனால் இன்றைக்கி நான் உன்னை இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நான் உன்னை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் என் முன்னாடி வர முடியுமா? எல்லாம் நீ இருக்கிற ப்ரெசன்ஸியாவது என்கிட்ட காமி. இப்போ நான் என்னால் உன்னை பார்க்க முடியாது. ஃபுல்லாக நீ இருட்டாக தான் இருக்கு. ஸோ நீ உன்னோட ப்ரெசன்ஸ் இப்போ வெளிப்படுத்தலாம். இந்த வீட்டுக்குள்ளே நீ நடக்கலாம், ஓடலாம், ஓடிடலாம், என்னென்ன பண்ணலாம். எப்படி பண்ண முடியுமா அதை? உனக்காக தான் ஒரு 30 செகண்ட் நான் வந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் வாங்க. நீங்கள் இருக்கிற அதே பிச் டார்க்கில் நான் உங்களை நோக்கி வரேன், நடக்கிறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? ஸ்ட்ரீட் லைட் தெரியுது, அதோட வெளிச்சம் ஓரளவுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இங்கே ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப கிடையாது. என் கையை ரொம்ப டச் பண்ண முடியுமா உன்னால்? உனக்கு 30 செகண்ட் கொடுத்தேன். 30 செகண்டுக்கு மேலேயும் நான் இன்னும் டைம் கொடுத்துருந்தேன். ப்ளீஸ் இப்போ நீ தாராளமாக இந்த வீட்டுக்குள்ளே ஓடலாம், ஓடிடலாம், என்ன பண்ணலாம். இப்போ நீ தாராளமாக வா. ப்ளீஸ் கம். வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் நீங்கள் என் கையை டச் பண்ணுறீங்களா? நீங்கள் நடந்து வந்த அந்த கொலுசோட சத்தம் எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். எந்த ரைட்டும் இல்லாதனால இப்போ உங்கள் ப்ரெசன்ஸை என்கிட்ட காமிக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ப்ளீஸ் என் கையை டச் பண்ணுங்க. வந்து நூர் சிஸ்டர், ஐ திங்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கூட பேசுகிறதுக்கு பிடிக்கலையா? இந்த அளவுக்கு வெறும் சித்தி எடுக்கணும் நான் சத்தியமாக நினச்சி கொடுப்பாங்க. நூர் சிஸ்டர், ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உதவி பண்ணுற நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு அது புரிய மாட்டுது, ஏன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக வந்த ஜோசப் சாரை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரொம்ப பயமுறுத்திருக்கீங்க. அவர் இந்த இடத்துலேருந்து ரொம்பவே பயந்து தான் இந்த இடத்த விட்டு போயிருக்கார். சவுண்டு கேட்டது. அவர் ரொம்பவே பயந்து தான் இந்த இடத்துலேருந்து போயிருக்காரு. ஸோ அவர் அகெயின்
லாஸ்ட் டைம் எடுத்த டிசிஷனை எடுக்க மாட்டாரான்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க. ஏன்னா அவர் இப்போ பயத்தில் இருக்கார். மறுபடியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே பயத்தால் இந்த இடத்துக்கு அந்த ரிச்சுவல் பண்ணுற பர்சன்ஸை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இங்கே எங்கே இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க. புரிஞ்சுக்குங்க. எங்கே இருக்கீங்க? ஹலோ, உள்ளே யார் இருக்கீங்க? உள்ளே யார் இப்போ தண்ணியை திறந்து விடுறது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல தண்ணியை திறந்து விடுறது யாரு? தெரியல. இப்போ இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நூர் சிஸ்டர், உங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லை, என்னை பயமுறுத்துறது தான் வந்து என்னன்னா, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் இந்த வீட்டிலேருந்து ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து கிளம்ப மாட்டேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரூம்லேருந்து தான் நீ நாக் சவுண்டு கொடுத்த. இந்த ரூம் உள்ளே தான் இருக்கியா? எத்தனை வாட்டி தான் வந்து பார்க்குறது? எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஒரு இடத்துல சவுண்டு கேட்குது, போய் பார்த்தா இருக்க மாட்டேது. எனக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் டென்ஷனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது என் மைண்டை வந்து மாற்றலாம், டைவர்ட் பண்ணலாம், என்ன பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். நான் இப்பயும் ரொம்ப கூல்டவுனாக தான் இருக்கேன். ஓகே, ஆக்சுவல் நான் ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கேன். இவ்வளோ பெரிய வீட்டில் ஜாலியாக தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சன் பாத் மாதிரி ஸ்வெட் பாத்தில் இருக்கேன். நான் பயப்படலாம் மாட்டேன். ஸ்வெட்டிங் சத்தியமாக என்னடா தண்ணியை மூஞ்சில் நெஞ்சில் ஊற்றிட்டு விட்டாங்க நீங்கள் நினைக்காதீங்க. சத்தியமாக ஸ்வெட்டிங் தான். இப்படிலாம் பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். நீ இப்போ நடந்து வரேன்னு தெரியுது, நடந்து வா பார்ப்போம். கமான், நீ நடந்து வா. வா, நீ தான் அவ்வளோ தைரியமான ஆளாச்சே, நடந்து வா. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ உன்னால் வந்து என் பக்கத்தில் வர முடியுமா? உன்னால் என் பக்கத்தில் வர முடிஞ்சால் இப்போ தைரியமாக வரலாம். வர முடியுமா? Can you come here? ஓகே, ஃபைன். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டி வந்து தெரியல. ஆனால் நடக்கிற சவுண்டு, இந்த நாக் சவுண்டு, அப்புறம் உள்ளே வந்து வாட்டர் ட்ராப்பை ஓப்பன் ஆனது,
இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் அவங்கள என் கண்ணுக்கு நேராக ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா அவங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போகுதுன்றதை பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20 ஆகுது இப்போ எக்ஸாக்டாக. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வேறு ஏதாவது நடக்குதா பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேனை போட்டு விட்டு இங்கே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் நடந்தால் ஏதாவது ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இப்போ நடந்த வரைக்கும் பார்த்தா கன்ஃபார்ம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண தான் போகிறேன். இப்போதைக்கு எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஓகே, நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் காட்டலாம். இப்போதைக்கு நானுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணலை. நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ வரதா இருந்தால் தாராளமாக வரலாம். வேர் இஸ் த ஃபேன் சுவிட்ச்? ஓகே, நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேன் வேறு ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஃபேனோட நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, செமையாக ஸ்வெட் ஆகுது. ஓகே ஃபைன், நம்ம இப்படி படுப்போம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது செமையாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகெல்லாம் வலிக்குது. அப்போ வெட்ட தரையில் வந்து படுத்தா அழகாக வந்து நிம்மதியாகவே இருக்குது. நான் பேசுகிறது இப்போ கேட்குதா இல்லையா தெரியல. ஏன்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்கு. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் ஃபேன் ஓடுற நாய்ஸில் வந்து இதெல்லாம் கேட்கணும் கேட்கல. ரெக்கார்டிங் மட்டும் ஆனில் இருக்கிறது என்னோடய வாய்ஸ்க்காக. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. Oh my god. Oh my god guys, it's on the தூக்கம் வருது. இது தூக்கமே வருது. தூங்கிற ஈர போகிறனால நான் வேறு தூங்கிச்சு அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டே இருப்பேன். எழுந்திருக்கவே மாட்டேன். அதுதான் ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஒரு 450 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பு மட்டுமே வந்திருக்குங்க. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர் கிட்டக்க வரும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்ப்போம். Okay, good night guys. Oh, morning.